கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். உங்கள் யாவருக்கும் பரிசுத்த ஓய்வு நாளின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையினாலே நாம் இந்த நாளில் தேவனுடைய சமூகத்திலே நாம் கூடி அவருடைய பரிசுத்தமான வேத வாக்கியங்களை நாம் தியானிக்கும்படியாக இருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவ பிரசன்னம் நம்மை ஆட்கொள்ளட்டும். தேவன் தாமே நம்மோடு இருந்து நம்மோடு பேசட்டும். அன்பானவர்களே, ஒரு அருமையான ராஜ்யத்திலே மிக பிரசித்தி பெற்ற ஒரு மன்னன் இருந்தான். அந்த மன்னனுக்கு பிறந்த நாள் வந்தது. அப்பொழுது அந்த மன்னன் என்ன செய்தான் என்றால், தம் ராஜ்யத்திலே நல்ல அலங்காரத்தை ஏற்படுத்தி எல்லா இடங்களிலும் விளக்குகளை ஏற்றி மிக பிரமாண்டமாக அந்த ராஜா தன் பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு எல்லா ஆயத்தமும் செய்திருந்தார். அந்த ஜனங்கள் எல்லாரும் ஆர்ப்பரித்துக் கொண்டிருந்தார்கள். தன்னுடைய மன்னனுக்கு பிறந்த நாள். ஆகவே தூர தேசத்துல இருந்த அநேகர் அந்த ராஜ்யத்துக்கு வந்து மன்னனை பார்த்து மன்னனை வாழ்த்தி நல்ல பரிசுகளை கொடுத்து கொண்டே இருந்தார்கள். தன்னுடைய அரசாங்கத்துல அரண்மனையில் இருக்கிற ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய பிரபலமானவர்களும் மன்னனை வாழ்த்தி பரிசுகள் கொடுத்து கொண்டு இருந்தார்கள். மன்னனுக்கு பெருமிதம், மன்னனுக்கு மிகவும் சந்தோஷம். என்னை வாழ்த்துகிறார்கள், என்னை உயராமல் போட்டுகிறார்கள். இந்த மன்னனுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பொழுது அந்த அரசவைக்கு வேகமாக வந்த அந்த மன்னனுடைய நண்பன் ஒருவர் மிகப்பெரிய பரிசு ஒன்றை கொண்டு வந்திருந்தார். இந்த மன்னனுக்கு ரொம்ப ஆச்சரியம். வெளியூர்ல இருந்தெல்லாம் வந்து பரிசு கொடுத்தார்கள். அவர்கள் எல்லாரும் சிறிய பரிசு தான் கொடுத்திருக்கிறார்கள். ஆனா என்னுடைய நண்பன் என் மேல் எவ்வளவு பாசம் வைத்திருக்கிறான், இவ்வளவு பெரிய பரிசு கொண்டு வந்திருக்காங்க என்று சொல்லி அந்த பரிசை அவர் உடனே பார்க்க வேண்டும் என்ற ஆவல், அவ்வளவு பெரிய பரிசு என்ன என்பதை காண வேண்டும் என்ற ஆவல். ஆகவே அந்த பரிசை பிரித்து பார்க்கும் போது அன்பானவர்களே, அந்த பரிசு முழுவதுமாக பேப்பரால சுற்றப்பட்டிருந்தது. எல்லா பேப்பரையும் அந்த மன்னன் எடுத்து 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 கடைசியாக ஒரு சிறிய பொட்டலம் இருந்தது. இந்த மன்னனுக்கு ரொம்ப ஆச்சரியம். அவ்வளவு பெரிய பரிசாக இருந்தது. இப்பொழுது எல்லா பேப்பரும் போனதுக்கு பிற்பாடு அதுக்குள்ள ஒரு சின்ன பரிசு இருந்தது. அந்த சின்ன பொட்டலத்தை அந்த மன்னன் மிகவும் ஆர்வத்தோடு அரசபையில் இருக்கக்கூடிய எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிற நேரத்துல அந்த மன்னன் அந்த சிறிய பொட்டலத்தை பிரித்து பார்த்த பொழுது எல்லாரும் சிரிக்கத்தக்கதாக, எல்லாரும் கைகொட்டி ஒரு விதமாக சிரிக்கும்படியாக அந்த பரிசு இருந்தது. அந்த பொட்டலத்துக்குள் என்ன பரிசு இருந்தது என்று சொன்னால், ஒரு புளியம் பழம் ஒன்று இருந்தது. புளியம் பழம் இருந்தது. மன்னனுக்கு ரொம்ப ஆச்சரியம். அந்த மன்னன் தன் நண்பனை பார்த்து கேட்டார், நீ காரணம் இல்லாமல் இந்த புளியம் பழத்தை இந்த பொட்டலத்தில் வைத்திருக்க மாட்டாய். இன்றைக்கு எவ்வளவு நிறைய மக்கள் நிறைய பரிசுகளை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆனால் நீ கொண்டு வந்த பரிசு ஒரு புளிய பழமாக இருக்கிறது. நீ எதற்காக இந்த பரிசை எனக்கு கொடுக்கிறாய்? இந்த புளியம்பழத்தை கொடுப்பதற்கு காரணம் என்ன? அப்பொழுது அதனுடைய நண்பன் சொன்னார், மன்னா, நான் உங்களை ரொம்ப அதிகமாக நேசிக்கிறேன். நீங்கள் இந்த புளியம்பழத்தை போல இருக்க வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். ஏனென்றால் அந்த மரத்தினுடைய, அந்த புளிய மரத்தினுடைய ஆசீர்வாதமே அந்த புளியம்பழம் தான். அந்த புளியம்பழம் எவ்வளவு சிறப்பாக இருக்கிறது, எவ்வளவு தித்திப்பாக இருக்கிறது, அதை விரும்புகிறவர்கள் எத்தனை பேர். அதுவே மன்னா, நீங்களும் அப்படி எல்லாருக்கும் தித்திப்பாக இருக்க வேண்டும், எல்லாருக்கும் நன்மையாக இருக்க வேண்டும். அந்த பெரிய புளிய மரத்துல அந்த புளிய பழம் எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் உணர்த்த வேண்டும் என்பதற்காக இந்த புளிய பழத்தை உள்ள வைத்தேன் என்று சொன்னான். மன்னன் ஆச்சரியமாக என்ன என்று கேட்டார். அப்பொழுது அந்த நண்பன் சொன்னான், அந்த புளிய பழம் இருக்கிறதே, அது காயாக இருக்கும் போது அந்த புளியங்காய் என்ன செய்யும் என்றால் அதனுடைய ஓடோடு ஒட்டி கொண்டிருக்கும். ஆனால் அந்த புளியம்பழம் பழுத்தது என்றால் அந்த புளியம்பழம் ஓடோடு ஒட்டி கொள்ளாமல் இருக்கும். அந்த ஓடோடு ஒட்டி கொள்ளாமல் இருக்கிறது போல மன்னா, நீங்களும் எவ்வளவு புகழ் பெற்றவராக இருந்தாலும் இந்த உலகத்தோடு நீங்கள் ஒட்டி
ஒட்டி வாழக்கூடாது என்பதற்காக இந்த புளிய பழத்தை இந்த பெரிய பரிசுக்குள்ள வைத்து உங்களுக்கு கொடுத்தேன் என்று அந்த அருமையான நண்பன் சொன்னார். எல்லா பரிசை விட அந்த நண்பன் கொடுத்த அந்த பரிசு அந்த ராஜாவுக்கு உணர்த்தினது. என்னத்தை உணர்த்தினது? தான் இவ்வளவு ஆடம்பரமாக, இவ்வளவு பிரபலமாக தன்னுடைய பணத்தை எல்லாம் செலவு செய்து ஒரு பிறந்த நாளை கொண்டாடுவதை விட எத்தனையோ ஏழை எளியவர்கள் இருக்கிறார்கள் ராஜ்யத்திலே. அவர்களுக்கு எத்தனை நன்மை செய்திருக்கலாம். நான் எவ்வளவு மதிகேடான காரியத்தை செய்துவிட்டேன், அதை என்னுடைய நண்பன் எனக்கு உணர்த்தி விட்டான் என்று சொல்லி அந்த ராஜா மிகவும் மகிழ்ந்தார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நம்மை ஆண்டவர் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்க பண்ணி நம்மை சபையிலே வைத்திருக்கிறார். எப்படி நம்மை இந்த சபையில வைத்திருக்கிறார் என்றால், 1 பேதுரு 2வது அதிகாரத்திலே 24வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது நம்முடைய ஆண்டவர் நம்மை எப்படி இந்த சபையில வைத்திருக்கிறார் என்பதை குறித்து வேதம் சொல்லுகிறது. நாம் பாவத்துக்கு செத்து, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர்தாமே தமது சரீரத்திலே பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அவருடைய தழும்புகளால் குணமாயிருக்கிறோம். பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கிறோம். இப்பொழுது நாம் நீதிமான்கள். இந்த சபையில் இருக்கக்கூடிய தேவ பிள்ளைகள் நீதிமான்கள். இந்த நீதிமான்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், அவர்கள் எனக்கு அன்பானவர்களே வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நீதிமான்கள் வெளிச்சம் கொடுக்கிறவர்களாக இருப்பார்கள். எபேசியர் 5வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, இந்த சபைக்கு வருவதற்கு முன்பதாக நாம் அந்த காலத்தின் பிள்ளைகளாக இருந்தோம். பிசாசுடைய அடிமைத்தனத்தில் இருந்தோம். சாத்தானுடைய பிடியிலே இருந்தோம். அந்த காலத்தில் லோகாதிபதியின் இடத்திலே அடிமையாக இருந்தோம். இப்பொழுதோ என்றால் நான் ஞானஸ்தானம் எடுத்து இந்த சபையிலே நான் ஒரு அங்கமாக வரும்போது நான் எப்படி இருக்கிறேன் என்று சொன்னால், பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கிறேன். நான் நீதி செய்ய வேண்டும். அந்த நீதியான காரியத்தை செய்வதுதான் இந்த உலகத்திற்கு நாம் வெளிச்சமாக இருக்க முடியும். ஆகினாலே இப்பொழுது கர்த்தருக்குள் வெளிச்சமா இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். பிள்ளைகளே, முதலாவது நாம் பார்த்தோம், கர்த்தருடைய பிள்ளைகள் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கிறோம். இந்த சபையில நீதிமான்களாக இருக்கிறோம். நீதிமான்கள் என்றால் என்ன? வெளிச்சத்தின் பிள்ளைகள். உலகத்திற்கு நாம் வெளிச்சம் கொடுக்க வேண்டும். வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது இன்னும் ஆழமாக, இன்னும் அற்புதமாக நாம் நீதிக்கு பிழைத்து இருக்கிறோம். நாம் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறோம் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? கலாத்தியர் 6வது அதிகாரம் 10வது வசனத்தில் மிக அற்புதமாக பவுலார் நமக்கு விளக்குகிறார். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். நீதிமான்களாக தேவனுடைய சபையில் நம்ம வைத்திருக்கிறார். நாம் இந்த சபைக்கும் உலகத்திற்கும் வெளிச்சமாக இருக்க வேண்டும். அப்படியானால் நாம் நீதிமான்கள், நாம் வெளிச்சம் கொடுக்க வேண்டுமானால் நாம் நன்மை செய்ய கடவோம். நன்மை செய்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்ட, நம்மை ஆண்டவர் நீதிமானாக்கின அவருடைய நாம மகிமைப்படும்படியாக இந்த சபையில வைத்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ரோமர் 15வது அதிகாரத்திலே 2வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, பக்திக்கு ஏதுவான காரியம் சபையில என்ன என்பதை குறித்து வேதம் சொல்லுகிறது. நம்மை ஒவ்வொருவரும் பக்திக்கு விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவுள். நாம் பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மைகள் செய்ய வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த போது அவர் சொன்னார், நான் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறேன், நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளில் இருக்க மாட்டான், அவன் வெளிச்சமாய் இருப்பான். இப்பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தான் நாம் இந்த நாளிலே அவர் எப்படி
நன்மை செய்கிறவராக இருந்தார். அவர் நன்மை செய்தார் என்றால் அவர் என்ன நன்மை செய்து கொண்டு இருந்தார்? இன்றைக்கு நாம் மிகவும் தெளிவாக திட்டமுமாக ஆண்டவருடைய சமூகத்திலே இயேசு கிறிஸ்து செய்த நன்மை என்ன? இன்னைக்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிக மிக ஆச்சரியமான சத்தியம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து குறித்து வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 38வது வசனத்தை நாம் வாசிக்க வேண்டும். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால், தேவன் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயோ பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். குணமாக்குகிறவராகவும் சுற்றித் திரிந்தார். நன்மை செய்கிறவராகவும் குணமாக்குகிறவராகவும். எனக்கு பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வேதத்திலே நாம் எனக்கு அன்பானவர்களே நீதிமான்களாக இருக்கிறோம். நாம் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறோம் என்றால் நாம் நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். அவர் எப்படி உலகத்திற்கு ஒளியாய் இருந்தார் என்றால் அவர் நன்மை செய்கிறவராக இருந்தார். அவர் நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார். இப்பொழுது எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறபடினாலே நாம் நம்முடைய சரீரத்தினாலும் நம்முடைய ஆவியினாலும் நம்முடைய ஆத்துமாவினாலும் நாம் நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதைத்தான் இந்த நாளிலே நாம் சிந்திக்கும்படியாக இருக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற சரீரம், நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆவி, நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஆத்துமா, இந்த மூன்றும் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தேவன் நம்மை இந்த சபையிலே நீதிமான்களாக்கி இந்த சபையிலே நம்மை வெளிச்சமாக ஒளியாக நன்மை செய்கிறவர்களாக வைத்திருக்கிறார். இப்பொழுது கர்த்தருடைய வேதத்திலே நம்முடைய சரீரத்திலே நாம் எப்படி மற்றவர்களுக்கு நன்மையாக இருக்க முடியும்? இரண்டாவது, ஆவியிலே நாம் எப்படி மற்றவர்களுக்கு நன்மை செய்ய முடியும்? நாம் நம்முடைய ஆத்துமாவிலே நாம் எப்படி மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்க முடியும் என்பதைத்தான் இந்த நாளிலே நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் இயேசு கிறிஸ்து சொன்னாரே. அவர் எப்படி சரீரத்தினாலோ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்படி தன்னுடைய ஆவியினாலோ ஆத்துமாவினாலோ பிறருக்கு நன்மை செய்கிறவராய் இருந்தார் என்பதை நாம் சற்று ஜெபத்தோடு கர்த்தருடைய வேதத்தை நாம் தியானிக்கும்படியாக இருக்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, லூக்காவின் சுவிசேஷம் 16வது அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிக்க வேண்டும். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாறும் போது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்ளுவார் உண்டாகும்படி நீதியான உலக பொருளால் உங்களுக்கு சிநேகிதர்களை சம்பாதியுங்கள். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலக பொருளினாலே நாம் சரீரத்தினாலே பாடுபட்டு சம்பாதிக்கிற உலக பொருளினாலே நாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை கவனித்து பார்ப்போம். இயேசு கிறிஸ்து உலக பொருளினாலே மற்றவர்களுக்கு எப்படி ஆசீர்வாதமாக இருந்தார், மற்றவர்களுக்கு எப்படி நன்மை செய்தார்? நீங்க கேட்கலாம், அவரிடத்துல பணமே இல்லையே, அவர் அவருக்கு ஒரு வழி கட்ட வேண்டும் என்றாலும் மீன் வாயிலிருந்து பணத்தை எடுத்துதான் அதை கட்ட வேண்டியதாக இருந்தது. அப்படியெல்லாம் இயேசு கிறிஸ்து பொருளாலே உலக பொருளாலே இயேசு கிறிஸ்து நன்மை செய்திருக்கிறார் என்றால் மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து உலக பொருளினாலே அநேகருக்கு நன்மை செய்திருக்கிறார். நாம் வேதத்தை வாசிப்போம். லூக்காவின் சுவிசேஷம் 14வது அதிகாரத்திலே 3வது வசனத்தை நாம் வாசிக்க வேண்டும். ஏரோதியின் காரியக்காரனான ஊசாவின் மனைவியாகிய யோவன்னாலும் சூசன்னாலும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த தங்கள் ஆஸ்திகளாலே. நீங்கள் கவனிக்க வேண்டும், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த நாட்களிலே அநேக பிரசித்த பெற்ற பெண்கள் இயேசுவுக்காக தன்னுடைய ஆஸ்தியை அவருக்கு ஊழியம் செய்வதற்காக
கொண்டு வந்து அந்த ஸ்திரீகள் இயேசுவிடத்தில் கொடுத்திருக்கிறார்கள். எனக்கு பிரியமான தேவச்சனமே, நீங்க நினைக்கிற மாதிரி அவர் ஒரு பரதேசியாக சுற்றித் திரிந்தார் என்று நினைக்கிறோம். அப்படி அல்ல. அவருடைய ஊழியத்தை தாங்கும்படியாக அநேக பிரபலமான ஸ்திரீகள் ஆஸ்தியினாலே, ஆஸ்தி பணத்தினாலே என்று சொல்லவில்லை, ஆஸ்திகளினாலே ஆண்டவருக்கு ஊழியம் செய்து வந்தார்கள். அப்படியானால் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த யூதாசு காரியத்து பணப்பையை வைத்துக் கொண்டு அவன் என்ன செய்து கொண்டிருந்தான்? இயேசு கிறிஸ்து அந்த யூதாசினுடைய பணப்பையில் இருக்கிற அந்த ஆஸ்தியை, அந்த பணத்தை அவர் எப்படி பயன்படுத்தினார்? அவர் எதற்காக அதை பயன்படுத்தினார்? இப்பொழுது ஒரு வசனத்தை உங்கள் கண்களுக்கு முன்பாக கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறேன். நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு கிடைத்த ஊழியத்தில் கிடைத்த, அவருக்கு கிடைத்த காணிக்கையை, அவருக்கு ஜனங்கள் கொடுத்த அந்த ஆஸ்தியை அவர் எப்படி பயன்படுத்தினார் என்பதை கவனித்து பாருங்கள். யோவான் 13வது அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்துவுடைய மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்த யோவான் சொல்லுகிறார், 13வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்க வேண்டும். யூதாஸ் பணப்பையை வைத்துக் கொண்டிருந்தபடியினால், யூதாஸ் பணப்பையை வைத்துக் கொண்டிருந்தபடியினால் அவன் போய் பண்டிகைக்கு தேவையானவைகளை கொள்ளும்படிக்காகவும், பண்டிகைக்கு தேவையானவைகளை கொள்ளும்படிக்காகவும், தரித்திரருக்கு ஏதாகிலும் கொடுக்கும்படிக்காவது, தரித்திரருக்கு ஏதாகிலும் கொடுக்கும்படிக்காக. நல்ல கவனிக்க பிரியமான தேவச்சனமே, இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த யூதாசு பணப்பையை வைத்திருந்தான். ஊழியத்தில் வந்த ஆஸ்தியை அவன் வைத்திருந்தான். அதை 2 விதத்துல இயேசு பயன்படுத்தி இருக்கிறார். அதை பாலத்து ஜனங்கள் கவனித்துக் கொண்டே இருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவிடத்தில் இருந்த பணத்தை அல்லது ஊழிய பணத்தை அவர் எதற்கு பயன்படுத்திக் கொண்டிருந்தார் என்பதை ஜனங்கள் அறிந்திருந்தார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், யூதாசினுடைய கையில் இருக்கிற அல்லது பையில் இருக்கிற அந்த பணத்தை எதற்காக இயேசு பயன்படுத்துவார் என்றால், ஒன்று பண்டிகைக்காக பொருட்களை வாங்க வேண்டும். பண்டிகைக்காக என்ன பொருள்? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பண்டிகை ஆசரிக்கும் போது அங்கே பலி செலுத்தப்பட வேண்டும். அங்கே பலவிதமான காணிக்கைகள் செலுத்தப்பட வேண்டும். ஆகவே அதற்காக தன்னுடைய பணத்தை முதலாவதாக, 2வதாக தரித்திரனுக்கு ஏதாகிலும் கொடுக்கும்படிக்காவது, அவர் தரித்திரனுக்கு இந்த பெண்கள் எல்லாம் கொடுத்த ஆஸ்திய அந்த தரித்திரனுக்கு கொடுத்திருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் வரை திரும்ப போது அவர் சுவிசேஷத்தை மாத்திரம் பிரசங்கிக்கவில்லை. அவர் மரப்பிரஷ்டம் பண்ணினார், உண்மைதான். அவர் ஊழியம் செய்தார், உண்மைதான். ஆனால் அவருக்கு ஊழியத்தில் வந்த பணத்தை என்ன செய்தார் என்றால், தரித்திரனுக்கு கொடுத்து கொண்டிருந்திருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனம் எவ்வளவு மகத்துவமான வசனம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடிகிறதா? நம்மை சுற்றிலும் எத்தனை தரித்திரர்கள் இருக்கிறார்கள். நாம் தரித்திரர்களுக்கு நம்மை கண்ணை மறைக்க கூடாது. நாம் தரித்திரர்களுக்கு உதவி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, நாம் தரித்திரர்களுக்கு மாத்திரமல்ல, நம்மை விரோதிக்கிறவர்களுக்கும் நாம் நன்மை செய்ய வேண்டும். நம்முடைய எதிராளிகளுக்கும் நாம் நன்மை செய்ய வேண்டும். நமக்கு விரோதமாக பேசுகிறவர்களுக்கும் நாம் நன்மை செய்ய வேண்டும். லூக்காவின் சுவிசேஷம் 6வது அதிகாரம் 39வது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள். அந்த சத்துருவை சிநேகிக்க வேண்டும் என்றால் நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள். இந்த 3வது ஒரு காரியம் சொல்றாரு, கடன் கொடுங்கள். எனக்கு ரொம்ப ஆச்சரியம். நமக்கு வருகிற சம்பாத்தியத்துல, வருமானத்துல, நம்முடைய சரீர உழைப்பினால், இது சரீரத்தினால் கிடைக்கிற நன்மை. இந்த சரீரத்தினால் நாம் மற்றவருக்கு நன்மை செய்ய போகிறோம். எப்படி இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும் போது அவர் சரீரத்தினால் ஊழியம் செய்தது நாட்களிலே அவருக்கு கிடைத்த அந்த காணிக்கைகளை, ஆஸ்திகளை தரித்திரர்களுக்கு கொடுத்திருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது நாம் நம்முடைய விசுவாச பிள்ளைகளுக்கு அல்லது நம்மை அண்டி இருக்கிறவர்களுக்கு நாம் கடன் கொடுக்கலாமா? ஒரு பெரிய கேள்வி இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளிடத்தில் இருக்கிறது. நாம் கடன் கொடுக்கலாமா, கொடுக்க கூடாதா? பரிசுத்த வேதம் சொல்கிறது, நீங்க கடன் கொடுங்கள், நீங்கள் கடன் வாங்காதீர்கள். எனக்கு அநேக நேரத்தில் பரிசுத்த வேதம் ஆச்சரியமாக இருக்கும். ஏனென்றால் கடன் கொடுங்கள் என்று சொன்ன அதே வேத வசனம் கடன் கொடுக்காதீர்கள் என்றும் சொல்லியிருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எப்படி கடன் கொடுக்க முடியும், கொடுக்காமல் இருக்க முடியும்? எனக்கு தெரியல. ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கடன் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும், நாம் கடன் வாங்குறவர்களாக இருக்கக்கூடாது. ஆகவே வேதம் சொல்லும், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். நல்ல கவனிக்க பிரியமானவர்களே, சத்துருவை சிநேகிங்க, 2வது நன்மை செய்யுங்க, உங்கள் பலன்
பெருகுவதற்காக, உங்கள் பலன் மிகுதியா இருப்பதற்காக சத்துருவை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள். இப்ப எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கடன் வாங்கலாமா, கடன் கொடுக்கலாமா? ரொம்ப ஆச்சரியமாக எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உபாகமம் 15வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் இவ்விதமாக சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். நீயோ கடன் வாங்குவதில்லை. நீ அநேக ஜாதிகளை ஆளுவாய். நீ அநேக ஜாதிகளை கடன் கொடுப்பதினாலே ஆளுவாய். என்னையோ அவர்கள் ஆளுவதில்லை. நீ கடன் கொடுப்பதினாலே நீ ஆள மாட்ட, உன்னை யாரும் ஆள மாட்டாங்க. ஆனா கடன் வாங்குறவன் ஆளுகை செய்யப்படுவார். ரொம்ப ஆச்சரியம். அதனால ஆண்டவர் சொன்னாரு, நீ கடன் கொடுக்கிறவனா இரு, நீ கடன் வாங்காத. கடன் வாங்கினா அவன் உன்னை ஆளுவான், அவனுக்கு நீ அடிமையாவாய். அவன் உன்னை ஆட்கொள்ளுவான், உன் பிள்ளையை எடுத்துக்கொள்வான், உன் ஆஸ்தியை எடுத்துக்கொள்வான், உன் சம்பாத்தியத்தை உறிந்து கொள்வான். நீ அவனுக்கு கடன் கட்டியே உன் வாழ்க்கை மாய்ந்து போய்விடும். அதுக்கு எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கடன் கொடு, நீ கடன் வாங்காத. பிரியமான தேவச்சனமே, நீதிமொழிகள் 6வது அதிகாரத்திலே மிக அற்புதமாக விசுவாச பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் கடன் கொடுக்கலாமா, கடன் கொடுக்க கூடாதா? நாம் கடனுக்காக மற்றவர்களுக்கு சிபாரிசு பண்ணலாமா, பண்ணக்கூடாதா? இன்றைக்கு அநேக பெரிய தொகை கொடுப்பதற்கு நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், நான் அதை கொடுக்கிறேன், நீங்க வாங்கிக் கொள்ளுங்கள். அவங்க கொடுக்கலன்னா அதுக்கு பதிலா நான் என்ன செஞ்சேன், கொடுக்கிறேன் சொல்லி சிபாரிசுக்காக நாம் போகிறோம். அது தவறா சரியா என்பதை குறித்து வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிப்போம். என் மகனே, நீ உன் சிநேகிதனுக்காக பிணைப்பட்டு அந்நியனுக்கு கையடித்து கொடுத்தாயானால், அந்நியனுக்காக நீ கடன் வாங்கி கொடுக்கிறதுக்கு முன்னால நிற்பாயானால், நீ அதற்கு சிபாரிசு செய்வாயானால், நீ உன் வாய்மொழிகளால் சிக்குண்டாய். வாயின் வார்த்தைகளால் பிடிபட்டாய். பிரியமானவர்களே, நாம் கடன் யாருக்காவது வாங்கி கொடுக்கிறதுக்கு நாம் அவர்களுக்கு பதிலாக அவர்களுக்கு பிரதிநிதியாக நாம் இருப்போமையானால் நாம் சிக்குண்டு படுவோம், நாம் பிடிபடுவோம் என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, இப்பொழுது என் மகனே, உன் சிநேகிதனுடைய கையில் நீ அகப்பட்டுக் கொண்டபடியால் நீ உன்னை தப்புவித்துக் கொள்ள ஒன்று செய். உன் கண்ணுக்கு நித்திரையும் கண் நிலைக்கு தூக்கமும் வரவிடாமல் உன் சிநேகிதனிடத்தில் போய் உன்னை தாழ்த்தி அவனை வருந்தி கேட்டுக்கொள். என்ன கேட்டுக்கொண்டு, ஐயோ நான் தெரியாம செஞ்சுட்டேன், அவனுக்காக நான் சிபாரிசு பண்ணிவிட்டேன், அவன் கடன் கொடுக்காமல் போய்விட்டால் நான் கொடுப்பேன் என்று சொல்லிவிட்டேன். ஆகவே நீ பிடிபடுவதற்கு முன்பதாக, நீ அகப்படுவதற்கு முன்பதாக, உன் அன்பு தனிந்து போவதற்கு முன்பதாக, உன் சிநேகிதன் உன்னை விட்டு தூரமாய் போவதற்கு முன்பதாக, அவன் உன்னை பழித்து சொல்வதற்கு முன்பதாக, நீயும் அவனும் சண்டையிட்டுக் கொள்வதற்கு முன்பதாக, வாக்குவாதம் பண்ணிக் கொள்வதற்கு முன்பதாக, உங்களுக்குள்ள வைராக்கியம் விரோதங்கள் வருவதற்கு முன்பதாக நீ என்ன செய்ய? நீ யாரிடத்துல கடன் வாங்கி கொடுத்தாயோ அவனுக்கு போய் தயவாக நீ அவன்கிட்ட சொல்லி, நான் என்ன செய்து விட்டேன், நான் இப்படி பண்ணிவிட்டேன் என்று அவனை வருந்தி கேட்டுக்கொண்டே 5வது வசனத்தை வாசிப்போம். வெளிமான் வேட்டைக்காரன் கைக்கும் குருவி வேடன் கைக்கும் தப்புவது போல நீ உன்னை தப்புவித்துக் கொள். பிள்ளைகளே, கடன் கொடுக்கவும் கடன் வாங்கவும் தேவனுடைய பிள்ளைகள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சபையில் இருக்கிற பிள்ளைகள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நாம் அப்படி உடன்படுவோமே ஆனால் எனக்கு அன்பான தேவனுக்கு நாம் பிடிபடுவோம், நாம் அகப்படுவோம், நம்முடைய வாழ்க்கை சஞ்சலம் உள்ள வாழ்க்கையாக மாறிவிடும். எனக்கு அன்பானவர்களே, நாம் கடன் வாங்கும் போது நாம் கடன் கொடுத்தவனுக்கு நாம் அடிமையாக்கப்படுகிறோம். அடிமை எப்படி சுதந்திரவாளி ஆக முடியும்? அடிமை எப்படி பரலோகம் பிரவேசிக்க முடியும்? ஆகவே இந்த உலகத்தில் நாம் யாருக்காவது கடன் பட்டிருக்கோமே ஆனால் நாம்
நாம் கண்டிப்பாக அந்த கடனை திரும்ப செலுத்தி விட வேண்டியது அவசியம். இல்லை என்றால் பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, நாம் அவனுக்கு அடிமையாக இருக்கிறோம், நாம் வாளாக இருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, உபாகமம் 28வது அதிகாரத்திலே ஆண்டவர் சொன்ன ஆசீர்வாதம் என்னவென்றால், 28வது அதிகாரத்திலே 44வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவன் உன்னிடத்தில் கடன்படால், அவன் உன்னிடத்தில் கடன்படால், நீ அவனிடத்தில் கடன்படுவாய், நீ அவனிடத்தில் கடன்படுவாய், அவன் தலைவனாயிருப்பான், அவன் தலைவனாய் இருப்பான். நீ வாளாயிருப்பாய். எனக்கு பிரியமான தேவனுடைய, கடன் வாங்கினவர்கள் வாளாகத்தான் இருக்க வேண்டும். நாம் எஜமானனாக தலையாக இருக்க முடியாது. ஆகவேதான் பவுலார் சொல்லுகிறார், ரோமர் 13வது அதிகாரத்துல 8வது வசனத்துல, ஒரே ஒரு காரியம் தான் ஒரு கடனா இருக்கணும், வேற எந்த கடனும் நமக்கு இருக்கக்கூடாது. அது என்ன கடன் என்பதை பவுலார் சொல்றார் பாருங்கள். ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல், ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல், மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள். மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள். இடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். ஒரு நிலத்தில் அன்பு கூறுவன் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறார். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் சரீர பிரகாரமாக இயேசு கிறிஸ்து எப்படி அந்த தரித்திரர்களுக்கும் ஏழைகளுக்கும் விதவைகளுக்கும் அவர், எனக்கு அன்பானவர்களே, தன்னுடைய சரீரத்தினால அவர்களை நேசித்தார், அவர்களை அன்பு கூர்ந்தார், அவர்களை தாங்கினார், அவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாக இருந்தார். இரண்டாவதாக எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆவியிலே எப்படி மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்க முடியும்? சரீர உழைப்பிலே நாம் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருப்பதற்காக தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதுதான் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக இருப்பது, அதுதான் நம்மால் செய்கிற நன்மை. இப்பொழுது இரண்டாவதாக, ஆண்டவர் தந்த ஆவியினாலே நாம் எப்படி நன்மை பயக்க முடியும்? இயேசு கிறிஸ்து ஆவியிலே எப்படி நன்மை செய்கிறவராக இருந்தார்? யாக்கோபு 5வது அதிகாரம் 16வது வசனம் நாம் வாசிக்கும் பொழுது, நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு, ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். ஒரு கேள்வி கிறிஸ்தவர்களிடத்தில் இருக்கிறது, நாங்கள் மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணலாமா? மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணினால் கேட்கப்படுமா? தேவனுடைய பிள்ளைகளே, எப்படி நாம் கடன் கொடுக்கலாமா, கடன் கொடுக்க கூடாதா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறதோ, அது போல இரண்டாவது, இந்த ஆவியில நாம் நன்மை செய்வது என்றால் என்ன என்றால், நம்முடைய சகோதரர்களுக்காக நாம் ஜெபம் பண்ண வேண்டும். ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு, நம்முடைய குற்றங்களை அறிக்கையிட்டு, ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. முதலாவது, நாம் தான தர்மங்களை செய்யும் போது நமக்கு மிகுதியான பலன் கிடைக்கிறது. இப்பொழுது ஆவியில் நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால், மற்றவர்களுக்காக, நம்மை பரிகசிக்கிறவர்களுக்காக, நமக்கு விரோதமாக இருக்கிறவர்களுக்காக, நம்மை நிந்திக்கிறவர்களுக்காக, நமக்கு எதிராக இருக்கிறவர்களுக்காக நாம் கண்டிப்பாக நாம் ஜெபிக்க வேண்டும். இதுதான் ஆவியிலே நாம் செய்ய வேண்டிய மிக மிக அவசியமான காரியம். அப்பொழுது நாம் சொஸ்தம் அடைவோம், அப்பொழுது நாம் ஆரோக்கியம் அடைவோம். நாம் நன்றாக இருக்க வேண்டுமானால் நம்முடைய சகோதரர்களுக்காக அவருடைய குற்றங்களை அறிக்கையிட்டு அவர்களுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? ஊக்கமாக ஜெபிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? அவர் இந்த உலகத்தில் இருக்கும் போது யோவான் 17வது அதிகாரம் 1வது வசனத்திலே அவர் நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தாரே. அப்படியானால் அவர் தரித்திரர்களுக்காக கொடுக்கிறது மாத்திரமல்ல, அவர் மற்றவர்களுக்காக ஜெபித்துக் கொண்டே இருந்தார். அவர் தனிமையாக ஜெபம் பண்ணினார். அவர் கண்பானவர்களை ஜெபம் பண்ண சொல்லிக் கொடுத்தார். அவர் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் யாருக்காக ஜெபித்தார் என்றால், தன்னோடு கூட இருக்கிறவர்களுக்காக, இந்த உலகத்தில் இருக்கிறவர்களுக்காக இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தார். நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். யோவான் 17வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல், எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து எப்பொழுது ஜெபம் பண்ணினாலும் அவரோடு கூட இருக்கிறவர்களுக்காக அவர் ஊக்கமாக ஜெபிக்கிறவராக காணப்பட்டார். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பேதுருவை சாத்தான் சோதிக்க வேண்டும் என்று இருந்த போது அந்த பேதுருவுக்காக இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணினார். நீங்கள் வேதத்தை திறந்து பாருங்கள். லூக்காவின் சுவிசேஷம் 22வது அதிகாரத்திலே பேதுருவுக்காக ஜெபம் பண்ணினார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய
நம்முடைய சகோதர சகோதரிகள் நம்மோடு கூட இருக்க எத்தனை பலவீனர்களாக இருக்கிறார்கள். நாம் ஆவியிலே அவர்களுக்காக ஜெபம் செய்ய வேண்டும். இதுதான் ஆவியிலே நாம் செய்கிற நன்மை. லூக்கா 22வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசிப்போம். நானோ விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டு பேதுருவிடத்தில் இயேசு சொல்றாரு, உனக்காக நான் வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு சகோதரரை ஸ்திரப்படுத்து. நாம் மற்றவர்கள் குணமடைய வேண்டுமானாலும் நாம் ஜெபம் பண்ண வேண்டும். நாம் குணமடைய வேண்டுமானாலும் மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டும். மற்றவர்களும் குணமடைய வேண்டும் என்றாலும் நாம் ஜெபம் பண்ண வேண்டும். இயேசு கிறிஸ்து அவர் ஜெபிக்கிறவராகவே இருந்தால் பிரியமானவர்களே, அவர் மற்றவர்களுக்காக ஊக்கமாக ஜெபம் பண்ணி இருக்கிறார். என்றாலே பேதுரு சிறைச்சாலையிலே அடைப்பட்டிருந்த போது, சிறைச்சாலையில் இருந்த போது அந்த சபையார் எல்லாரும் பேதுருக்காக கூடி ஜெபம் பண்ணினார்கள். அப்போஸ்தலர் 12வது அதிகாரத்துல 5வது வசனத்துல வாசிக்கிறோம். அப்பொழுது அவர்கள் ஜெபம் பண்ண போது ஆச்சரியமாக பேதுருவை ஆண்டவர் சிறைச்சாலையில் இருந்து விடுதலை ஆக்கி கொண்டு வந்தார். நீங்க செய்கிற ஊக்கமாக இந்த ஆவியில ஏறெடுக்கிற ஜெபம், இந்த ஆவியில செய்கிற ஜெபம். நண்பர்களே, பரிசுத்த ஸ்தலத்தில் 3 பொருட்கள் இருந்தது. ஒன்று சமூகத்தின் மேஜையின் அப்பம், அதில் 6 அப்பம் வைக்கப்பட்டோம். அது சரீரத்திற்காக. நம் சரீரத்தில் ஆண்ட நமக்கு சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தை கொடுக்கும் போது இந்த சரீரத்தில் நமக்கு கிடைக்கிற நன்மையை மற்றவர்கள் கொடுக்க வேண்டும். இரண்டாவது, அந்த பரிசுத்த ஸ்தலத்தில தூபபீடம் ஒன்று இருந்தது. அந்த தூபபீடம் எதற்காக என்று சொன்னார், பரிசுத்தவான்கள் ஏறெடுக்கிற ஜெபமாக இருந்தது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நீதிமான்கள் என்றால், நாம் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறோம் என்றால், நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய சரீரத்தில் நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதத்தை நாம் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இரண்டாவதாக, ஆவியிலே நாம் ஜெபிக்க வேண்டும். எப்படி அந்த தூபபீடம் அந்த பரிசுத்த பிரகாரத்திலே அந்த தூபபீடம் எப்படி நறுமணத்தை கொடுத்துக் கொண்டிருந்ததோ, ஒரு புகை ஒன்று அந்த தூப மண்டபத்தில் எழுப்பி அந்த ஆசீர்வாத கூடாரம் முழுவதும் நிரப்பும். பிரியமானவர்களே, அது பரிசுத்தவான்கள் ஏறெடுக்கும் ஜெபம் அவ்வளவு அருமையானது. ஒருவருக்காக ஒருவர் நாம் ஜெபம் பண்ண வேண்டும். மூன்றாவது, அந்த பரிசுத்த கூடாரத்தில் என்ன இருந்தது என்றால் குத்து விளக்கு இருந்தது. அதை குறித்து நாம் மூன்றாவதாக நாம் சிந்திக்க போகிறோம். இப்பொழுது அந்த சிறைச்சாலையில இருந்த அந்த பேதுருக்காக தேவனை நோக்கி ஊக்கமாக ஜெபம் பண்ண அப்போஸ்தலர்களே 12வது அதிகாரம் 5வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். பிள்ளைகளே, 1 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது பவுலார் சொல்லுகிறார், வாசியுங்கள். எங்கள் ஜெபங்களில் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி, எப்படி ஜெபம் பண்றார் பாருங்க, உங்களுக்காக இடைவிடாமல் விண்ணப்பம் பண்ணி, உங்கள் எல்லாருக்காகவும் தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆவியிலே தேவ பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும்? நாம் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும், நன்மை செய்ய வேண்டும். அப்படியானால் நாம் மற்றவர்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ண வேண்டும். நாம் மற்றவர்களுக்காக இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். நம்முடைய சகோதர சகோதரிகளுக்காக நாம் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது நாம் மூன்றாவது, நாம் நம்முடைய ஆத்துமாவிலே நாம் எப்படி மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்க போகிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நம்முடைய சரீரத்தினால் நாம் மற்றவர்களுக்கு பிரயோஜனம், அது ஏழை எளியவர்களுக்கு நாம் செய்கிற உதவிகள். இரண்டாவதாக, நாம் ஆவியிலே ஏறெடுக்கிற நன்மை என்னவென்றால் நாம் மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணுவோம், மற்றவர்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். மூன்றாவதாக, நாம் ஆத்மீக உதவி என்ன, நன்மை என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் மற்றவர்களுக்கு இந்த உலகத்திலே நாம் அவர்களுக்கு வெளிச்சமா இருக்கத்தக்கதாக கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும். நம்முடைய சரீரத்தினாலே நாம் மற்றவர் நன்மை செய்ய வேண்டும், ஆவியிலே நன்மை செய்ய வேண்டும். மூன்றாவது, நம்முடைய ஆத்துமாவிலே நாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். எப்படி ஆத்துமா நன்மை செய்ய முடியும்? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருடைய வேதத்தை நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எபேசியர் 4வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிப்போம். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி
விருத்திக்கு ஏதுவான பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். பிள்ளைகளே, நாம் ஆண்டவருடைய சத்தியத்தை சொல்ல வேண்டும். கெட்ட வார்த்தை என்றால் அசத்தியம். நாம் கெட்ட வார்த்தை என்றால் இன்றைக்கு உலகத்துல பேசுகிற வார்த்தைகள் அல்ல, அதோட நாம் வைத்துக் கொள்ளலாம். ஆனால் உண்மை என்னவென்றால், நாம் சத்தியத்தை, வேத சத்தியத்தை நாம் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். அப்படி நாம் சொல்லவில்லை என்றால், நாம் அசத்தியத்தை சொல்வோமையானால் அது கெட்ட வார்த்தை, அது மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கவே முடியாது. இப்பொழுது நம்முடைய ஜீவியம், நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய வார்த்தை, நம்முடைய நடத்தை நாம் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை ஒரு பிரசங்கமாக இருக்க வேண்டும். நம்முடைய ஜீவியம் மற்றவர்களுக்கு நன்மையாக இருக்க வேண்டும். நம்மை பார்த்து மற்றவர்கள் நன்மை அடைய வேண்டும். இவர்களை போல இருக்க வேண்டும் என்கிற எண்ணம் மற்றவர்களுக்கு வர வேண்டும். அது நம்முடைய ஆத்துமாவிலே தேவனுக்கு செய்கிற நன்மை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த போது அவர் சொன்னார், நான் எப்படி நடக்கிறேனோ அது போல நீங்களும் நடங்கள் என்று சொன்னார். அப்படி என்ன, இயேசு கிறிஸ்துவை அவர்கள் கவனித்து பார்த்து அவரை போல வாழ வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். இயேசு கிறிஸ்து மாத்திரமல்ல, பரிசுத்த பவுலும் சொல்லி இருக்கிறார், நான் நடக்கிறது போல நீங்களும் நடங்கள் என்று சொல்லி இருக்கிறார். அப்படியானால் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையே ஒரு சாட்சியாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையே ஒரு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய வாழ்க்கை மற்றவர்களுக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். அதுதான் அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே, பரிசுத்த கூடாரத்திலே ஒரே ஒரு குத்து விளக்கு தான். அதுதான் அந்த ஆசரிப்பு கூடாரம் முழுமைக்கும் வெளிச்சம் கொடுக்கும். அந்த குத்து விளக்கு அணைந்தே போகக்கூடாது, அது எப்போதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். நாம் ஆத்துமாவிலே நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கை எப்போதும் பிரகாசித்துக் கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை எப்போதும் மற்றவர்களுக்கு நன்மையாக இருக்க வேண்டும். நம்முடைய வார்த்தை, நம்முடைய கண், நம்முடைய கரங்கள், நம்முடைய கால்கள், எனக்கு அந்த ஆத்துமா முழுவதும், ஒரு மனுஷனைத்தான் ஆத்துமா என்று சொல்லுவோம், அந்த மனுஷன் முழுவதும் சாட்சி உள்ள வாழ்க்கையாக இருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? லூக்கா சுவிசேஷம் 4வது அதிகாரம் 43வது வசனத்தை நாம் வாசிக்க வேண்டும். அவரோ அவர்களை நோக்கி, நான் மற்ற ஊர்களிலும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும், இதற்காகவே அனுப்பப்பட்டேன். ஆண்டவருடைய ராஜ்யத்தை குறித்து நாம் சொல்ல வேண்டும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதற்காக இந்த உலகத்திற்கு வந்திருந்தார். இன்னைக்கு நாமும் நம்முடைய ஆத்மாவிலே நாம் மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருக்கத்தக்கதாக அன்பானோடு நாம் என்ன செய்ய வேண்டும்? இப்பொழுது கர்த்தருடைய வேதத்திலே நம்முடைய ஆத்மாவிலே நாம் எப்படி ஆசீர்வாதமாக இருக்க முடியும் என்றால், மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 16வது வசனத்திலே இயேசு கிறிஸ்து எப்படி வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது வேதத்தை வாசிப்போம். மத்தேயு 5:16 என்ன சொல்லுகிறார்? இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்கும். நாம செய்கிற நற்கிரியைகள் தான் நம்ம ஆத்துமாவிலே செய்கிற நல்ல கிரியைகள் இருக்கிறதே. வாழ்க்கையில நாம் செய்கிற கிரியைகள் மற்றவர்களுக்கு மிகவும் பிரயோஜனமா இருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கிரியினாலே நாம் மற்றவர்களுக்கு நாம் அன்பு காட்ட வேண்டும். அப்படி நாம் வாழும்போது இந்த ஆத்துமாவிலே நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்முடைய நடக்கையிலும், நம்முடைய அன்பிலும், ஆவியிலும், விசுவாசத்திலும், கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியா இருக்க வேண்டும். நம்ம ஜீவியம், நம்ம ஆத்துமா மற்றவர்களுக்கு மாதிரியாக இருக்க வேண்டும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நம்முடைய சரீரத்தினாலே ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். ஆவியினாலே ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மற்றவர்களுக்கு சொல்வதனாலே, ஸ்தோத்திரம் பண்ணுவதனாலே நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம், நன்மை செய்கிறோம். மூன்றாவதாக
நம்முடைய ஜீவியம், நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மத்தேயு 23வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். இன்னும் 2 வசனங்களை வாசித்து நான் முடிப்போம். ஆகையால் நீங்கள் கைக்கொள்ளும்படி ஆகையால் நீங்கள் கைக்கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையோ கைக்கொண்டு செய்யுங்கள். கைக்கொண்டு செய்யுங்கள். அவர்கள் செய்கையின்படியோ அவர்கள் செய்கையின் படியோ செய்யாதிருங்கள். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, 2 கூட்டம் இருக்கிறார்கள். தேவன் அவருடைய ஆத்மாவிலே மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக நன்மையாக இருக்கிறவர்கள். ஒரு கூட்டம் இருந்தார்கள், அவர்கள் சொல்லுவார்கள், செய்ய மாட்டார்கள். அவர்களுடைய வாழ்க்கை மாதிரியாக இல்லை. அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள், அவர்கள் செய்கின்றபடியோ செய்யாதிருங்கள். ஏனெனில் அவர்கள் சொல்கிறார்கள், அவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். வாழ்க்கையில பிரயோஜனம் இல்லை, வாழ்க்கையில வாழ்ந்து காட்டல. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். நாம் பேசுவது மாத்திரமல்ல, நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். எனக்கு பிரியமானவர்களே, நாம் சரீரத்தினாலும் நாம் ஆவியினாலும் ஆத்துமாவினாலும் நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும், கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும், கர்த்தருக்கு நாம் நன்மை செய்யும்படி, நன்மை கொண்டு வரும்படியா நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். அப்பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரும்போது எனக்கு அன்பானவர்களே, அவர் நம்மை அவரோடு கூட எடுத்துக்கொள்வார். இல்லை என்றால் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நான் உங்களை அறியேன் என்றுதான் அவர் சொல்ல வேண்டும். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த பவுலார் சொல்லுகிறார், 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 16வது வசனத்திலே பவுலார் சொல்லும் போது விதமாக சொல்லுகிறார், ஆகையால் என்னை பின்பற்றுவர்கள் ஆகுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். என்னை பின்பற்றுகிறவர்கள் ஆகுங்கள். பவுலார் சொல்றாங்க, என்னை நான், ஏன்னா அவர் கிறிஸ்துவை பின்பற்றுகிறபடினாலே அவர் தைரியமாக சொல்லுகிறார், நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை பின்பற்றுவதற்கு ஒரு கூட்டம் இருக்கிறார்களா? எதுக்காக உங்களை பின்பற்றுகிறார்கள்? ஏன் உங்களை பின்பற்றுகிறார்கள்? கிறிஸ்துவிடத்தில் வழிநடத்துவதற்காக உங்களை பின்பற்றுகிற ஒரு கூட்டம் இருக்கிறார்களா? சிந்தியுங்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். கிறிஸ்துவை நாம் பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுவர்களாகிறீர்கள். நான் எப்படி கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம் அது போல நீங்கள் என்னை பின்பற்றுவார்கள். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 1வது வசனத்திலே வாசிக்கிறோம். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுவர்களாய் இருங்கள். நீங்கள் என்னை பின்பற்றுவர்களாயிருங்கள். இவ்வளவு தைரியமாக, இவ்வளவு அழகாக நாம் சொல்ல முடியுமா? அப்படி சொல்லுவோமே ஆனால், அந்த பவுலார் சொன்னது போல, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் அதுதான் நீதியின் கிரீடம், நன்மையான கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் நம்முடைய சரீரத்தினாலே, நாம் நம்முடைய ஆவியினாலே, நாம் நம்முடைய ஆத்மாவிலே கர்த்தரை மகிமைப்படுத்துவோம், கர்த்தரை கனப்படுத்துவோம், நன்மை செய்வோம். கர்த்தர் நம்மையும் நம்முடைய சந்ததியையும் நம்முடைய குடும்பத்தையும் அதிகமாக ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாராக. God bless you. கர்த்தர் உங்கள் அனைவரோடு கூட வழி நடத்துவாராக. ஆமென்.